சந்தியா சார். எங்கள் பையன் 8வது இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான். சிஹெச் மெக்னிக்கல் ரோடு ஸ்கூலில் படிக்கிறான் சார். புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு லேபெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. அந்த பேக்கை வந்து வேலை செய்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தூக்கிட்டு போய் அப்படிக்கா வச்சிருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவன் டாய்லெட் போகிறப்ப அவனும் என்ன பண்ணியிருக்கான், அது என்ன ஏதுன்னு தெரியாமல் தூக்கின்னு இப்படி ஷோல்டர் மேலே தூக்கி போட்டுன்னு போகிறப்ப அதிலிருந்து கெமிக்கல் ஏதோ லீக் ஆகி ஸ்கின்ல பட்டு ஸ்கின்னு ஃபுல்லாமே இதுவாயிடுச்சு. நெருப்பு பட்டு கொப்பளம் ஆன மாதிரி ஆகிட்டு இருக்குது. இது குழந்தைக்கு 10 மணிலேருந்து எதுவுமே தெரியாமல் இருந்து 12 மணிக்கு சாப்பிட உட்காடுறப்ப கொப்பளம் உடஞ்சிருக்குது. கொப்பளம் உடஞ்ச உடனே மிஸ்கிட் எடுத்துன்னு போய் காமிச்சிருக்கான். மிஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, போய் வாஷ் பண்ணின்னு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணின்னு வந்த உடனேமே அது மேலே தேங்காய் எண்ணெய் தடவி இருக்காங்க. தேங்காய் எண்ணெய் தடவுனதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போறியாப்பான்னு கேட்டதுக்கு இல்லை நான் என்ன இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறான். பரவாயில்ல எனக்கு எரியல, தேங்காய் எண்ணெய் தடவுனதுக்கப்புறம் எரியலன்னு சொன்ன உடனேமே அவங்க கம்மன் விட்டுட்டுருக்குறாங்க. ஆஸ் அ பேரண்ட்ஸாக எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கவே இல்லை. குழந்தைக்கு இப்படி ஆகிருக்குதே, 12:30 மணிக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு நாங்கள் பார்த்தது உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை. அவனா 4 மணிக்கு எனக்கு வீட்டில் வந்து காட்டுற வரல எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல. ஸ்கூலில் வேலை செஞ்சுருந்தேன் அன்றைக்கி வேலை செஞ்ச டீச்சர்ஸுங்க, வேலை செய்ய சொன்ன அந்த லேடி, இவங்கெல்லாம் வந்து இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். குழந்தைக்கு இந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்கு, ஸ்கின்னு ஃபுல்லாமே இதுவாகிருக்குது. யாரும் எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. எங்கள் பையனா வந்து வீட்டில் சொல்கிற வரல எங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் ஃபோன் பண்ணி ஸ்கூலில் வந்து அவன் சொன்னதுக்கப்புறம் நான் மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், எம்எஸ் இந்த மாதிரி ஆகிருக்குதே, நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னனே பண்ணலையா யாரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு ஆயிருந்தா நீங்கள் சும்மா விடுவீங்களா, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் மூலமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன், அவங்களும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருக்குது சார். 12 வயசு ஆகுது சார், 8வது படிக்கிறான் அவன். இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது சார். பரவாயில்ல, இப்போ நல்லா தான் இருக்குது. அவங்களும் நீ நல்லா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சார். டெஸ்ட்டுக்கெலாம் அனுப்பிச்சிருக்காங்க ஸ்கின் இது பண்ணிக்க. அது இது சொல்லலை சார். அது என்ன, அது எல்லாமே மொத்தமாக இருக்கும். அது என்ன இதுன்னு தெரியல. அது ஒரு குப்பை பேக் மாதிரி போட்டு வச்சிருக்கோம். அதை தூக்கி இப்படி ஷோல்டர் மேலே போட்டுட்டு போயிருக்கோம். அது எடுத்துட்டு ஓரமாக மரத்துக்கா டாய்லெட்கா ஒரு மரம் இருக்குது அங்கே வெயின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை என்ன பண்ணியிருக்கான், அவன் இப்படி தூக்க முடியாமல் இப்படி ஷோல்டர் மேலே போட்டுருவோம். அதுலேருந்து லீக் ஆகிருக்கு. 3% சொல்லியிருக்காங்க சார். ஏன் இப்போ நான் இதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நான் எங்களால் வசதி வாய்ப்பு இல்லை. நாங்கள் படிக்கிறதுக்கு எங்களுக்கு அதனால தான் அனுப்புகிறோம். படிக்க தான் நாங்கள் அனுப்பிச்சோம். பிள்ளைங்களை வேலை செய்ய அனுப்பிச்சோம். வேலை செய்கிறதுக்கு தானே சார் அவங்க அந்த வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க எப்படி சார் குழந்தைய வேலை வாங்கலாம்? வேலை செய்ய சொந்த தப்பு இல்லை சார். எனக்கு இன்ஃபார்மே பண்ணல சார். இது வரையிலுமே ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை குழந்தை எப்படி இருக்கிறானே கேட்கல சார். இதுவே சொல்லல, குழந்தை எப்படி இருக்கிறான்னு கேட்கல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.